ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வந்து சிறப்பான ரமலான் மாதத்தில் 2வது 10ல் இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த 2வது 10 நாட்களில் நம்மளுக்கு வந்து நம்ம செய்த பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடிய காலங்களாக இருக்குது. நம்ம வந்து மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான். அதை பிராயச்சித்தம் கேட்டு அல்லாஹ்ட்ட கேட்டால் அல்லாஹ் தஆலா வந்து அதை நமக்கு வந்து தவறை மன்னிப்பான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இந்த காலத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இந்த 10 நாட்கள் அல்லாஹ்ட்ட அதிகமாக பாவ மன்னிப்புக்கு ஒருவர்களாக இருக்கணும். 2வது என்னென்னா, இந்த ரமலான் மாதத்தில் ஒரு நன்மை ஃபர்லான காரியத்தை நம்ம செஞ்சோம்னா அது 70 ஃபர்லான காரியங்கள் செய்தது போல் நம்மளுக்கு மடங்கு அதில் நமக்கு நன்மை கிடைக்கிது. ஃபர்லானது ஒரு சுன்னத்தான காரியத்தை செய்தால் நம்மளுக்கு ஃபர்லான காரியம் நம்ம ஏதாவது தவற விட்டுருந்தோம்னா அதுக்கு ஈக்குவல் ஆகிடுது. ஒரு நஃபிலான செஞ்சால் 2 நஃபிலான காரியம் செய்தக்கூடிய நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. அதனால் இந்த ரமலான் மாதத்தில் இன்னும் நம்ம வந்து பாவ மன்னிப்புகள் அதிகம் இந்த 10 நாட்களில் கோரணும். இது வந்து ரொம்ப சிறப்பான மாதம். ஒரு அவர்களுடைய வாசமானது அல்லாஹ் தஆலாவிடத்தில் கஸ்தூரி வாசமாக இருக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நோம்பாளிகள் வந்து உண்ணாமல் குடிக்காமல் அல்லாஹுக்காக இருக்காங்க. வேறு ஒரு வணக்கங்கள்லாம் பிறருக்கு தெரியும். ஆனால் நோம்பாளிகளுக்கு ஒரு அமல் மட்டும் அல்லாஹ்வுக்கும் அந்த மனிதருக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களுக்கு இது வந்து தொழுகிறது அடுத்தவங்களுக்கு தெரியும், ஜகாத் கொடுக்குறது இன்னொருத்தவங்க வாங்குறவங்களுக்கு தெரியும். எவ்வளோ தான் ரகசியமாக கொடுத்தாலும் இது நோம்பாளிகளோட வணக்கம் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கும் மனிதர்களுக்கும் மட்டும் தெரிய வருது. 2வது இந்த நாளில் தான் நிறையா நம்ம நோன்பு திறக்கப்பவர்களை கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் எந்த திரையும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இன்னும் நோம்பாளிகள் வந்து அவங்களுடைய மூச்சு வந்து தஸ்பீஹாகவும் அவங்க தூக்கம் கூட வணக்கமாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த காலங்களில் நம்ம வந்து யாரெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து 3 தடவை ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மெம்பரில் ஏறும்போது ஆமீன் ஆமீன் ஆமீன்னு 3 தடவை சொன்னாங்களாம். என்ன சஹாபாக்கள் கேட்டதற்கு இது மாதிரி ரமலான் மாதத்தை பெற்றும் அதில் வந்து அதை பயனடையாதவர்கள் நாசமாகட்டும்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதற்கு நான் ஆமீன்னு சொன்னேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க எவ்வளோ ஒரு இந்த மாதத்தை வந்து பயன்படுத்தாமல் அதை நாசமடைந்து நம்ம இல்லாமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மளை வந்து மென்மேலும் நம்ம இந்த ரமலானில் பாவ மன்னிப்பை கோரி அல்லா இடத்துல வந்து நம்ம பாவ மன்னிப்பு இந்த 10 நாட்களுக்கு கிடைக்க கிருபை செய்ய வேண்டும். அதை நம்ம வந்து அல்லாஹ் மாஃபில்னா துனுபனா யா ரப்பல் ஆலமீன்ங்கிற துவாவை நம்ம அதிகம் ஓதிக்கிட்டே இருக்கணும். இந்த சிறப்பான நம்ம ஏதாவது ஒரு நம்மளுக்கு கிஃப்டாக 2 மடங்கு சலுகை கிடைக்குதுன்னா நம்ம எவ்வளோ வேகமாக ஓடுறோம். 70 மடங்கு 2 மடங்கு இப்படி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள இந்த இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளணும். இந்த மாதத்தை சிறப்பான மாதத்தை நம்ம பயன்படுத்தணும்.